கீர்த்தனா கீர்த்தனா இங்க என்ன பண்ற? கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ். யாருக்கு? இதோ மாப்பிள்ள பொண்ணு. இதான் பொண்ணு. இவதான் அவர் என் அப்பா. அப்பா இவங்க ரெண்டு பேரும் எங்க காலேஜ் தான்ப்பா. ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா ரெண்டு பேர் வீட்லயும் பிரச்சனை பண்றாங்க. அதான் இன்னைக்கு இவங்கள வச்சு ஒரு மீட்டர் பார்க்கலாம்னு பார்த்தா நம்ம பொண்ணு குறுக்க வந்துட்டாள. இருந்தாலும் போட்டு பார்ப்போம். கீர்த்தனா தம்பி சொன்னாப்பல இப்பெல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பயப்படுறாங்கம்மா. அது எல்லாமே கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் பைசா எதிர்பார்க்கறாங்கம்மா. ஆமா கோகுல், இப்பெல்லாம் பணத்தை காட்டினாதான் எந்த வேலையுமே நடக்குது. ஆனா எங்க அப்பா தலையிட்டாருன்னு வை, நயா பைசா செலவு இல்லாம முடிச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? ஆமா, எல்லா இடத்துலயும் அப்பாவோட செல்வாக்கு அப்படி இல்லப்பா. ஆமாமா, இல்லையா பின்ன? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா மிஸ்யூஸ் பண்ணி இந்நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க. ஆனா என் அப்பாவுக்கு நேர்மைதான் முக்கியம். எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவாரு. பட் ஒருத்தர்கிட்டயும் நயா பைசா எதிர்பார்க்க மாட்டாரு. பக்கா ஜென்டில்மேன். வாவ், சூப்பர் அங்கிள். இருக்கட்டும். வாடி, இவர்தான் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 தான் எங்க அப்பாவோட தாரக மந்திரம் அப்படின்னு பாத்துக்கோங்களேன். வாவ், கிரேட் அங்கிள். என்னது இப்படி வர்றாள? இது சரிப்பட்டு வராது. தம்பி, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க சண்முகன்னு ஒரு கிளர்க் இருக்காரு, அவரை போய் பாருங்க. கல்யாணம் பண்ணிக்க போறங்க ஏஜ் ப்ரூஃப் கேட்பாரு, அது கொடுத்துருங்க. அவர் ஒரு ஃபார்ம் தருவாரு, அதை ஃபில்அப் பண்ணி தந்தீங்கன்னா அதை நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்னா நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். அங்கிள், சாட்சி கையெழுத்துக்கு நீங்களும் வரணும். நம்மளை களி திங்க வைக்காம விடாதுங்க போல இருக்கு. வரேம்மா. ஏய், என்ன நீ அடிக்கடி ஏன் தலையே உருட்டிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் அடிச்சு விடுற, அது உங்க அப்பா கிட்ட. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்யாணம்னா 1000 போய் கூட சொல்லலாம். நான் 1 தான் சொல்லிருக்கேன். மிச்சம் 999 இருக்கு. பேசாம வா. வாங்கடி. இப்படிலாம் முறைச்சா அப்புறம் நான் தான் உங்க இடத்துல தாலி கட்டுவேன். பேசாம வா.